எங்க இருக்க ஜனனி? வந்துட்டே இருக்கேம்மா. சீக்கிரம் வா ஜனனி. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல ஜனனி, நீ வா சொல்றேன். சரி இதோ வந்துட்டேன். வா சீக்கிரம். வரேன். எங்க இருக்க? இங்க பாரு, இங்கே. என்னாச்சு? போய் மீட் பண்றப்போ 5 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வாங்க போறேன்னு ரொம்ப உற்சாகமா போனேன். இப்போ முகமே சரியில்லை. எனி ப்ராப்ளம்? நான் அழகா இருக்கனா இல்லையா? ஏய், என்ன திடீர்னு? நீ பதில சொல்லு. நான் அழகா இருக்கனா இல்லையா? உனக்கு என்ன குறைச்சல்? மனசும் முகமும் எப்பவுமே அழகுதான். ஆனா அந்த மானங்கிட்ட மூர்த்தி என்னை பார்த்து இட்லி குண்டா மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டான். உனக்கெல்லாம் அறிவு இல்ல? உன் மூஞ்ச வச்சுக்கிட்டு நீலாம் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்க வரியான்னு கேவலமா திட்டி அனுப்பிட்டான் ஜனனி. ஏய் அன்பு, முதல்ல புரியுற மாதிரி சொல்லு, என்ன நடந்துச்சு? அந்த ஏஎஸ்ஏ கம்பெனி எம்டி மூர்த்தி இருக்கான்ல, நீங்க நேர்ல வாங்க, உங்களை பார்த்து பேசிட்டு செக்கு தரேன்னு சொன்னான். சரி, நானும் உழைச்ச உழைப்புக்கு ஏதோ பலன் கிடைச்சிருக்குன்ட்டு 4 பஸ் ஏறி அந்த திண்டு தடியனை பார்க்க போனா, என்னை பார்த்ததும் மூஞ்ச சுழிச்சுக்கிட்டு அன்பரசி மேடம் வரலையா அப்படின்னு கேக்குறான். நான் தான் சார் அன்பரசி அப்படின்னு சொன்னதுதான். பேச்சும் ஏச்சும் பா, என்னால தாங்கவே முடியல. எப்பெல்லாம் தெரியுமா பேசுனா? என்னை பார்த்து ஊரை ஏமாத்திட்டு திரியிறியா, உன்னை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டான். ஏன்? வச்சிருந்த டிபி அப்படி பாரு. என்ன சிரிக்கிற? நான் கத்ரீனா கை ஃபேனு. ஒன்னும் இல்ல. ஆசையா நான் டிபி வச்சிருந்தா நான் தான் இதை நினைச்சுக்கிட்டு அந்த மூதேவி ஜொல்லு வரதுக்காக என்னை கூப்பிட்டுருக்கான். இம்புட்டு காசு வச்சிருக்கவன் ஒரு இந்தி படம் கூட பார்த்திருக்க மாட்டான். நேர்ல பார்த்ததும் ரொம்ப டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சுட்டான். ஆபீஸ்ல எல்லாரும் ஓடியாந்து பார்த்து ஒரே அசிங்கமா போச்சு தெரியுமா? நான் என்னமோ அவனை ஏமாத்தின மாதிரி சீன் போட்டுட்டான். ஏழையா பிறந்தா கூட அழகா பிறக்கணும் போல ஜனனி. ச்சே, லூசு மாதிரி பேசாத. நீ அழகா இல்லைன்னு யார் சொன்னாங்க? இந்த இன்னசென்ட் ஸ்மைல், இன்னசென்ட் ஃபேஸ், இதெல்லாம் எந்த உலக அழகிக்கும் கோடி ரூபாய் கொடுத்தாலும் வராது. இதுதான் நிஜ அழகு. அப்படியா சொல்ற? இத பாரு அன்பு, நீ டிபியா வச்சிருக்கிற நடிகையெல்லாம் இன்னைக்கு நம்பர் 1 இருக்கலாம். ஆனா நாளைக்கு அவங்க அழகு குறைஞ்சு போய் தோல் சுருங்கி போச்சுன்னா அவங்க பொசிஷன் நம்பர் 1ல இருந்து கீழே இறங்கி ஒரு நாள் காணாமே போயிடுவாங்க. ஆனா இந்த உலகத்துக்கு அன்பு மட்டுமே கொடுக்கற உன்ன மாதிரி நல்ல மனசு இருக்கிறவங்களுக்கு என்னைக்குமே நம்பர் 1 பொசிஷன் தான். ஜனனி, நீ சரியா சொல்ற. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மதர் தெரசா. நீ சொல்றது சரிதான். அவங்க அழகை எந்த நடிகையாவது பீட் பண்ண முடியுமா சொல்லு? ஆமா ஜனனி, நீ சொல்றது சரிதான். So it's not about the looks, it's about the heart. இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாம அடுத்தடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். நீ சொல்றதுதான் கரெக்ட். நான் வேற இது தெரியாம இந்த ராகேஷ் கம்பெனிக்கு வேற வரலன்னு சொல்லிட்டேன். இப்பயே போனை போட்டு நான் வரேன்னு சொல்றேன். இன்னைக்கு விட்டு அந்த 5 கோடியா 10 கோடியா பிடிக்கிறேன் பாரு. ரொம்ப தேங்க்ஸ் ஜனனி. உன்னை பார்த்தா உங்ககிட்ட பேசினா புது தெம்பு வருது. நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போம் ஜனனி. ஆமா, நீ ரொம்ப கம்மியா பேசுவேன்னு சொன்ன, நல்லா தான் பேசுற. ஓகே, நான் அப்படியே கிளம்புறேன். சரி, நீ பாத்து. சார் குட் மார்னிங் சார். ஆமா சார். ஷியோர் சார், வந்துடுறேன் சார். ஏய், வேகமா போடா. அண்ணே, இந்த வண்டி இவ்வளோ தானே போகுது. அவங்களுக்கு நம்ம யாருன்னு காட்டணும். காட்டிட்டாலும்
ஆதிராடா வண்டி எங்க விடுறா? இந்த பொண்ணானே? நிறுத்துறா ஆதிரா. டேய் மிஸ்ஸஸ் கரிகாலன், என்ன நடந்து போயிட்டு இருக்க? எப்பேற்பட்ட கோடீஸ்வர வீட்டு பொண்ணு நீ ரோட்ல நடந்து போற? ஓ, வருங்கால ஐஏஎஸ்னு இப்பவே ரோடு இன்ஸ்பெக்ஷன் பாக்குறியா? ஏய், உனக்குலாம் அறிவே இல்லையா? எத்தனை தடவை சொல்றது? நீ படிச்சிருக்கே இல்லையா? மாமா எம்எஸ்சிமா, படிப்புக்கும் ரகட் பாயா இருக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்ல ஆதிரா. இப்படி பேசி பேசி தான் எவன்கிட்டயும் சமயம் வாங்கி கட்டியிருக்க. பார்த்தாலே தெரியுதே. வாங்கி கட்டியிருக்கனா? கரிகாலன் அடிக்க மதுரையில ஆளே கிடையாது. இது வீரப்புண், விழுப்புண். அண்ணே, இது விழுப்புண்ணு இல்லண்ணே, கீழே விழுந்து அடிபட்ட பொண்ணுண்ணே. தெரியுது, நீ மூடு. இந்த பொண்ணுக்கு என் மேல அக்கறடா. அத ஸ்ட்ரைட்டா கேட்க வைக்கப்பட்டு இப்படி கேக்குறா. பொண்ணுங்க அக்கறை இப்படிதான் எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்போஸா? வெளிப்படுத்துவாங்கன்னு சொன்னேன் பேபி. ஏய் சீப்பே, கோவப்படாத. அன்னைக்கு நீ பேசிட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு பயங்கர காண்டாயிடுச்சு. நேரா பெரியம்மாட்ட போய் சண்டை போட்டலான்னு வண்டியை கிளப்புனேன். அண்ணன் ஸ்பீடு பிரேக் தடுத்துருச்சு, கீழே விழுந்துட்டாரு. அப்புறம் நாங்க தான் அள்ளி போட்டு கொண்டு வந்தோம். சாரிண்ணே, நீ உருட்டுன. இங்க பாரு கரிகாலா, எங்க அண்ணனுங்களை பத்தி உனக்கு தெரியாது. உன்னை பத்தி மட்டும் சொன்னேன்னு வச்சுக்கோ, சட்னி ஆக்கி விட்டுருவாரு. ஐயோ செல்லம், உங்க அண்ணனுங்களை பத்தி நல்லா தெரியும். அதுவும் பெரியம்மா பத்தி நல்லா தெரியும். மூணாவது என்ன கதிர் இருக்காரு, அவர் கலரா என்ன பண்றாருன்னு தெரியும். ஆனா நான் டீசன்ட் ஃபெல்லோ. ஒருத்தரோட சீக்ரெட்டை இன்னொருத்தர்கிட்ட சொல்ல மாட்டேன். ஐ எம் ஜென்டில்மேன். அவங்களெல்லாம் விட்டு செல்லம், நம்ம கதைக்கு வருவோம். அடிபட்டாலும் அடங்க மாட்டான் இந்த கரிகாலன். எனக்கு ஒரு பதில் தெரிஞ்சாகணும். ஏய், உனக்குலாம் பதில் சொல்ல முடியாதுடா. எனக்கு 1008 வேலை இருக்கு. மரியாதையா ஓடி போயிடு, இல்ல இன்னொரு கையும் உடைச்சு போட்டுருவேன். நில்லு ஆதிரா. ஏய், ஒரு வருஷமா உனக்காக காத்திருக்கேன். ஐ லவ் யூ ஆதிரா. ஆதிரா ஆதிரா ப்ளீஸ் ஆதிரா. விட்றா. புரிஞ்சுக்க ஆதிரா. ஐ லவ் யூ ஆதிரா. ஏய் சீ, விட்றா. ஆதிரா விட்றா. ஆதிரா. இப்போ வருவானே. யாருண்ணே? ஒருத்தன் கார்ல வருவான்டா. வரணுமே. இப்போ இங்க அவன் வரணுமே. அவன் ஏதோ அத வந்துட்டான்டா. ஏமா வந்துட்டாரு. அவன்தான்டா. இப்ப பாரு, இறங்கி வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்பான். பாரு ஒண்ணும் தெரியாத மாதிரியே வர்ற மாதிரி. என்னாச்சுங்க? என்ன பிரச்சனை? சொல்லல? ஆமா. ஏண்டா தம்பி, அடங்க மாட்டியா நீயே? ஓடிரு பேசாம. என்ன ஹீரோவா நீயே? இந்தாரு கை காலில் கட்ட பார்த்தல, விழுப்புண். என்ன நானே இப்படி கருணை இல்லாம தாக்கிக்கிட்டேன்னா எதிரியை எப்படி அட்டாக் பண்ணுவேன்னு யோசிச்சு பாரு. ஓடி போயிடுறா. இனி நீ என் விஷயத்துல தலையிடக்கூடாது. வன்முறைய கரிகால கையில எடுக்கிறது இல்ல. எடுத்தேன்னு வையே, தாங்க மாட்டேன். என்ன முறைக்கிற? தாடியெல்லாம் வச்சிட்டு இருக்கிறதுனால நீ ரகட் பாய் ஆயிருவியா? இத பாரு, நாடி நரம்பு ரத்த சதையெல்லாம் வயலன்ஸ் ஊர்னவனால தான் ரகட் பாய் ஆக முடியும். நான் சும்மா ஒன்று ரகட் பாய்னு சொல்லல. அண்ணா பல சம்பவங்கள் செஞ்சிருக்கான்டா. டேய் சொல்ற. என்னென்ன சொல்றது? அடிங், அவன் நியூலி அப்பாயிண்டடு. நானே சொல்றேன், நிறைய சம்பவங்கள். சில இது மறந்து போச்சு. ஆனா நீ எல்லாம் பழண்டா. ஜூஸ் போட்டுருவான் உன்ன. தாடி வச்சதுனால ரெக்கார்ட் பாய் ஆக முடியாது, புரியுதா? மன்னிச்சு விடுறேன், ஓடி போயிரு. இப்ப பாரு, நான் இவ்வளவு பேசி முடிச்சிட்டேன் இல்லையா? சார் சொல்லுவாரு, இவன் கூட எல்லாம் என்ன பேச்சு, வா போலான்னு சொல்லுவாரு. நீயும் சரின்னு ஓடிடுவ. ஆனா சொல்லும், உனக்கு வார்னிங் தரேன். சம்பந்தம் பண்ண போறவனை விட்டுட்டு சம்பந்தம் இல்லாதவனோட போனேன்னு வைய, அது உனக்கு அசிங்கம். நாளைக்கு வரலாறு தப்பா பேசும். எனக்கு அவருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு யார் சொன்னா? என்ன சம்பந்தம்? அவர் என் பாய் ஃப்ரெண்ட். எப்பல இருந்து? இந்த செகண்ட்ல இருந்து. நீங்க வாங்க போலாம்.
அந்த பொண்ணு பேசாம அது வாட்டுக்கு போயிருந்திருக்கு. நீ உஸ்பேத்தி அவன் தான் பாய் ஃப்ரெண்ட் அவன் கூட போக வச்சுட்டியானே. இப்போ என்ன பண்ண போற? போகட்டும்டா, விட்டு பிடிப்பான் இந்த கரிகாலன். இதுக்கு அப்புறம் என்னத்தை பிடிக்க போற? ஒரே ஐடியா போயிடுச்சுன்னா ஜெய் சித்து ராமசாமி, சொல்லுண்ணே. உன்னை ஆக்டிங் டிரைவரா தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். நீ வண்டியை மட்டும் ஓட்டு, வாயால ஓட்டாத. காயங்களை ஆத்திக்கிட்டு கரிகாலன் கலவரத்துல இறங்குவான்டா. சரிண்ணே, இப்போ எங்கண்ணா போகணும்? எங்கேயாவது போடா. நான் சொல்லியிருக்கேன், பார்க்கலாம். ஓகே சார், நெக்ஸ்ட் என்ன பார்த்தேன். ஆமாம் சார், குட் மார்னிங் சார். வாங்க. ஓகே சார், நீங்கள் சரி வாங்க தம்பி. நானே உங்களுக்கு கால் பண்ணி வர வேண்டாம்னு சொல்லலான்னு பார்த்தேன், நீங்கள் வந்துட்டீங்க. ஏன் சார்? இல்லைப்பா, இன்னைக்கு சார் வரதா இருந்துச்சு. ஆனால் ஒரு அவசர வேலையாக பாம்பே வரையும் போகிறாரு. நைட்டு கிளம்புறாரு. வரதுக்கு எப்படியும் ஒரு வாரம் ஆகும். வந்ததுக்கப்புறம் அவரை பார்த்து லெட்டர் வாங்கிக்கிறீங்களா? சார், ஒரு வாரமா? சார், இன்னைக்குள்ளே பார்க்க வாய்ப்பு இருக்காதா சார்? எங்கேனாலும் சொல்லுங்கள், நான் போய் பார்க்குறேன் சார். வீட்டில் அவ்வளோ கஷ்டமாப்பா? அவசரமாக வேலைக்கு சேரணும்னு துடிக்கிற? சரி, புரியுது. நானும் உன்ன மாதிரி அடிமட்டத்திலிருந்து வந்தவன் தான். சார் கை தூக்கி விட்டு தான் இந்த நிலைமையில நான் இருக்கேன். ரொம்ப நல்ல மனசுக்காரருப்பா. திறமைக்கு தான் இங்கே முதலிடம். நல்லா உழைச்சுன்னு வையே, வேகமாக முன்னேறி வந்துடலாம். சரி, ஒன்று செய். சாருக்கு நைட்டு தான் ஃப்ளைட்டு. இப்போ அவர் கெஸ்ட் ஹவுஸில் இருப்பார். நான் ஒரு அட்ரஸ் தரேன், நீ அங்கே போய் அவரை பாரு. உன் நிலைமையை எடுத்து சொல்லு. நிச்சயம் கையெழுத்து போட்டு கொடுத்துருவாரு. வாங்கிட்டு வந்துடு. நாளைக்கே ஜாயின் பண்ணிடலாம். நிச்சயமா சார். சரி வா, ஆஃபீஸ் ரூமில் கார்டு வச்சுருக்கேன், எடுத்து தரேன். வா போலாம். ஓகே. நீ போய் பாரு. நான் தான் அட்ரஸ் கொடுத்துட்டு சாருக்கு சொல்லு. சார், நீங்க சொன்ன அட்ரஸ்க்கு வந்துட்டேன் சார். ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். கம் யா. ஜனனி சார், ஃபோன் பண்ணியிருந்தனே. கம் கம். உட்காருமா. இட்ஸ் ஓகே சார். பரவாயில்ல, உட்காருமா. நான் கெஸ் பண்ண மாதிரி தான்மா இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க சார்? இல்லை, ஃபோனில் பேசுகிற ஒரு பொண்ணோட குரலை வச்சு அவள் உருவம் இப்படி தான் இருக்கும்னு கெஸ் பண்ணுவேன். அது பெரும்பாலும் சரியாக தான் இருக்கும். ஏம்மா ஃபோனில் ப்ரொஃபைல் பிக்சர் போடல? அதுக்கு அவசியம் இல்லை சார். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ப்ரொஃபைல் பிக்சருக்கும் என்ன சம்பந்தம்? இருக்குமா, இருக்கு. உனக்கு இது வாழ்வாதாரம், எனக்கு சாதாரண விஷயம். இப்போ ஒரு கார் வாங்குறேன்னு வை, அது பற்றின ஃபீச்சர்லாம் என்ன ஏதுன்னு பார்த்து கோடிக்கணக்கில் பணத்தை போட்டு காரை வாங்குவேன்.
அந்த காரை வெளியில தான் நிறுத்துவேன். வெளியில நிறுத்துறோன்றதுக்காக சுமாரான காரெல்லாம் வாங்குறதில்ல. பணம் ஒரு பொருட்டே இல்லைம்மா. இந்த பிஸ்னஸ் உலகத்தில் ஓடிக்கிட்டே இருக்கேன். பணம் கோடிக்கணக்கில் கொட்டிக்கிட்டே இருக்குமா. எனக்குன்னு ஒரு ரிலாக்ஸேஷன் ஒன்றும் இல்லை. அதுக்காக குடிக்க மாட்டேன், ஸ்மோக் பண்ண மாட்டேன். பெண், அழகான பெண், எப்பயாவது கோடிக்கணக்கில் காருக்கு பணம் கொடுக்குறோம் இல்லையா, அது ஒரு பொண்ணுக்கு கொடுத்தோம்னா அவ்வளோ ஒரு ரிச்சான வாழ்க்கை வாழலாம் இல்லையா? புரியுதாம்மா? புரியுது. ஏய், யார் நீ? எப்படி உள்ள இருந்த? ஏய், கேட்டு திறந்து கிடக்கடா புறம்போக்கு. உன் லட்சணம் தெரியாம உன்கிட்ட போய் வேலைக்கு செய்யற வந்தேன் பாரு. என் புத்திய செருப்பால் அடிக்கணும். யார்கிட்ட பேசுறது தெரியுமா நீ? ஏய், டிங். வந்தது நல்லதா போச்சு. உன் சூப்பர்வைசரு அட்ரஸ் கொடுத்து உன்னை வந்து பாருன்னா. வந்து பார்த்தா தானே தெரியுது உன் லட்சணம்லாம். நீ எதுக்குடா இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ற? ஏய், உன் வீட்லயும் பொண்டாட்டி பிள்ளைங்கலாம் இருக்குல்ல, மனசுல வச்சுக்க சொல்லிட்டேன். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனேன், ஜனனி வா வீட்டுக்கு போலாம். வா ஜனனி, வா ஜனனி போலாம். கொழுப்பு எனக்கு இன்னும் அந்த திருட்டு பையன் மேல இருக்கிற கோபம் போகல. உன்னால எப்படி அமைதியா இருக்க முடியுது? என்ன பண்ண சொல்ற? அதான் நீ சண்டை போட்டுட்டியே. உன்னால எப்படி அவனை சும்மா விட முடியுது? ஒரு பொண்ணை இவ்வளவு அசிங்கப்படுத்திருக்காம அவன் அப்படியே சும்மா விட்டுட்டு வர சொல்றியா? விட வேண்டாம். ஒரு பொண்ணை அவமானப்படுத்தினவனை விடவே வேண்டாம். ஆனா இதே தானே நீயும் உன் அண்ணனுங்க எல்லாரும் பண்ணீங்க. உங்க பெரிய அண்ணன் மிஸ்டர் குணசேகரன் என்னை எவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்தினாரு. அதுக்கு நீ உட்பட உங்க மத்த பிரதர்ஸ் எல்லாருமே உடந்த. அதே மறந்து தானே போயிருக்கேன். அதுவும் இதுவும் ஒண்ணா? ஒன்னும் இல்ல. இன்னைக்கு நடந்தது மோசம்னா உங்க வீட்டுல நடந்தது அதை விட மோசம். இதுல அளவென்னு பார்க்க வேண்டியிருக்கு. என்னோட பார்வையில எல்லாம் ஒண்ணுதான். இப்போ ஒருத்தனை அடிக்க போனியே, அவனாவது எனக்கு யாருன்னு தெரியாது. நீ வரலனா கூட அவனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஆனா உன்னோட மனைவி ஜனனிய நீ அவமானப்படுத்தின. வீட்டுக்கு வந்த மருமக ஜனனிய உங்க அம்மா ஆதிர எல்லாருமே அவமானப்படுத்தினாங்க. உன் அண்ணன்மாருங்க அவமானப்படுத்தினாங்க. தெரிஞ்சே உன் வீட்டுல எனக்கு நடந்த அவமதிப்புகள் தான் என்ன பெருசா பாதிச்சுது. இத பாரு சக்தி, எனக்குன்னு இல்ல, என் இடத்துல வேற எந்த பொண்ணு இருந்திருந்தாலும் இப்படிதான் ரியாக்ட் பண்ணிருப்பா. ஏன்னா நீ அடிப்படையில நல்லவன். அப்பதான் உன்னை பத்தி சொன்னப்போ நான் உன்னோட நிலைமைய இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். யாரையும் கெடுக்கணுங்கிற எண்ணம் உன் மனசுல துளி கூட கிடையாது. யூஆர் a வெரி குட் மேன். ஆனா உன்னோட வளர்ப்புல உனக்கு கிடைக்காத நல்ல விஷயங்கள், கிடைச்ச சில கெட்ட அனுபவங்கள் உன்னை பலவீனமான மனுஷனா மாத்திருக்கு. நீ அதுல இருந்து சீக்கிரம் முழுசா வெளியே வரணும். ஒரு பெரிய வாழ்க்கை வாழணும். உனக்கு நான் மனைவியா இல்லாம இருக்கலாம், ஆனா ஒரு நல்ல தோழியா மனசார சொல்றேன். நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். ஒரே வீட்ல ஒரே அறையில நம்ம கணவன் மனைவியா இருந்தப்போ நிறைய முரண்பாடுகள். விவாகரத்து ஃபார்ம்ல நீ
கையெழுத்தும் போட்டாச்சு. அதுக்காக நாம ஃப்ரெண்ட்ஸா இல்லாம இல்ல. நீ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், நான் கிரவுண்ட் ஃப்ளோர். 2 தளம், 2 நண்பர்கள். அப்போ நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா?